எங்கும் நிறைந்திருக்கிற இறைவன். அந்த 5 பேரையும் தனக்குள்ள ஐக்கியப்படுத்த நினைச்சவன் மனுஷனா மாயவன். இப்ப அந்த 5 பேரையும் தனக்குள்ள வைக்கணும்னு அப்ப நாராயணன் நினைக்கிறார். ஆனா அவங்களும் தனித்தனியா வெட்டுக்கிட்டு இருக்கிறான். ஆனா இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு நாள் வருவா. என்னைக்கு எந்த ஆலயத்தில் எல்லாம் தேரோட்டம் நடக்கிறதோ கொடியேற்றம் நடக்கிறதோ அது யாருதான்? அவங்க 5 பேருக்கு தான் முதல் பணிவிடை. ஆமா, அதனாலதான் இங்க ஐயாவுடைய தளத்தில் அவங்களுக்கு சிறப்பு உண்டு. 5 பேரா நிறைய பையன்ல கம்பி கவடெல்லாம் வச்சிருக்கு. ஆனா மாத்தி எழுதி விட்டாங்க. என்னென்னமோ சில இடத்துல எழுதியெல்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் அவன் 5 பேர் யார் தெரியுமில்ல. நான் சொன்ன மாதிரி தான் அத்திவாக்கன், காத்தவராயன், கையில பையன், பரவேஷம், மாசானம், இவெல்லாம் 6 எப்படிப்பட்டவன் கொஞ்சம் யோசிக்க வேணுமில்ல. இவன் 5 பேரையும் பகவான் சிறப்பு சேர்க்கிறார். அப்ப வேணும்னா என்ன சொன்னோம்? ஒண்ணு சேர்ந்து எங்க கோயில தேரோட்டம் நடந்தாலும் தேர் இழுக்கிறது யாருதான்? இவங்க 5 பேர் தான். நீங்க நினைக்கிற நம்ம தான் இழுக்கணும். உங்களால எந்த தேர் இழுக்க முடியாது. அப்படி இழுத்ததுனாலதான் கலியுகத்துல தேர் எல்லாம் சாஞ்சி விழுந்துகிட்டே இருக்கிற. கண்டிப்பா எல்லா கோயிலும் தேர் விழுதா இல்லையா? தேர்ல போனா கரண்ட் பிடிச்சி தேர் சரிஞ்சு விழுந்து. இவன் 5 பேர் இப்ப வைகுண்ட சாமியின் வலது பக்கம், ஐயாவின் பக்கம். அதை உணரணும் மக்களே. நீங்க 10,000 பேர் இவ்வளவு பெரிய வடம் 10 பேர் சேர்ந்து தூக்கிடுவா? லட்சம் மக்கள் தூக்குறவன அந்த வடம் தூக்கப்பட்டு நினைக்கிறியா? அவன் உள்ளிருந்து இழுப்பது இந்த 5 பேர் தான். அதுபோல இந்த சுற்று வட்டாரத்துல பெரிய தேர் ஓடுது திருச்செந்தூர்ல தேரோட்டத்துக்கு இவன் 5 பேரும் போய் இழுப்பான். அப்ப நாராயணன் சொல்லுவார் சிவபெருமான் கிட்ட, எனக்கு இவன் 5 பேரும் வேணும். அவர் சொல்லுவாரு, நீரே சுத்தமா அங்க வந்து ஒண்ணுமே வேண்டான்னு உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இவன் 5 பேரையும் கேட்கிறீரே, அவனும் வெட்டி திங்கிற பயிர்களாச்சே. எனக்கு தெரியாது. நான் கவிழ்ந்து சிறையாக இருந்து தவம் இருக்க வந்த நேரத்தில் என் மக்களை அழிச்சாட்டம் செய்யக்கூடாது என்பதற்காக இவங்க 5 பேரையும் எனக்கு ஐக்கியப்படுத்த வேண்டியது. இந்த பூவுலகில எனக்கு தானே அத்தனை சட்டமோ. சிவம் நீ நாதனு நீ எங்கும் முதல் எங்கும் நீ, அற்புதங்கள் தந்தவனே ஆண்டவனே வைகுண்டமே, இந்த உலகில் அற்புதங்கள் செய்ய வந்த நாம் அல்லவோ. இந்த 5 பேரையும் எனக்குள்ள அழைக்கணும். இவன் 5 பேரும் வந்தாதான் இந்த தேரோட்டம் எல்லாம் நடக்கணும்னு சொன்னா அதுக்கு நான் வழி வச்சுக்கிறேன். அப்ப சிவபெருமான் சொல்றாரு, கேட்டது கொடுக்கணும். எல்லாரும் சேர்ந்து வைகுண்ட சாமியை பூலகத்துக்கு அனுப்பியாச்சு, எல்லா சக்தியும் உனக்கு தந்தாச்சுன்னு சொல்லியாச்சு. அப்ப இவன் 5 பேரும் வேணா கொடுத்தாங்க. முதலமைச்சரா எல்லாரும் ஓட்டு பொத்து வச்சாச்சு. அப்புறம் முதலமைச்சர் மந்திரி வைக்கணும் இல்ல? கண்டிப்பா மந்திரி வச்சாதானே முடியும். ஆமா, அப்ப மந்திரி ஆக்க வேண்டிய நிலைமை முதல்வருடையது. அப்ப நாராயணன் கேட்கணும். வைகுண்ட சாமி கேட்டதுக்கு சிவபெருமான் சரி வேற வழி இல்ல, சரி நான் உமக்காண்டு வேலை செய்ய ஆண்டு போய் திருச்செந்தூர் தேரோட்டம் வருகிறது. தேரோட்டம் அன்றைக்கு மக்கள் எல்லாம் புடைசூழ வடந்துக்க இருக்கிறார்கள். இந்த சிவபெருமான் என்ன செய்துட்டாரு? நேர போய் தேர் உச்சியில போய் உட்கார்ந்துட்டார். அவர் உட்கார்ந்த உடனே 5 பேர் மக்கள் தான் இழுக்கிறாங்க பார்வைக்கு. ஏன்னா இழுக்கிறது யாரு? இந்த பஞ்சவர்கள் 5 பேரும் தான். 5 பேர் இழுன்னு இழுத்து பார்க்கறான். தேர் அசையல. உடனே பார்க்கணும், ஐயே நம்ம எப்படி ஆக்கும்? நம்ம சரியா தானே செய்தோம். நம்ம போற காரணம் என்ன? பலம் எங்க போச்சு? இதுவரைக்கும் இந்த தேர் நாம தானே இழுத்தோம். உடனே 5 பேர் என்ன செய்வான் சொல்லுங்க? கருங்கீழ 5 இரத்தம் கட்ட கூட போட்டோ எடுத்து அடுக்கு வந்த நானேந்தி தனையும் கொடுத்து அட்ட திசையெங்கும் கட்டி வெட்ட வீரர்களா வீரங்களா ஓடிய அப்பாயே. இந்த 5 பேரையும் எடுக்கணும்னு இவன் 5 பேரும் போய் மறுபடியும் சாப்பிட்டான். ரத்தத்தை வெட்டு, கடா வெட்டு, கருங்குடா 2 வெட்டு, வெள்ளக்கடா 2 வெட்டு, வெட்டி 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 நல்லா ரத்தம் எல்லாம் குடிச்சு எடுத்துட்டு மறுபடியும் வந்து தேரை இழுத்து பார்த்தான். தேர் நகரல. ஏறவே இல்லை. சிவபெருமானே மேருமலை. அந்த மேருமலை வந்தால் ஓடுமா? நகருமா? தேர் ஓடுமா? ஓடல. அப்பதான் நான் இருக்க பாக்குறான், ஏதோ ஒரு வேலை நடந்து போச்சு. இதை யாருக்கிட்ட போய் கேட்கலாம் ஆன்னு நினைச்ச உடனே வடவா முகத்திலே சிறையாக இருக்கிறாளே அம்மை, யாரு? மாகாளி. அந்த அம்மா கிட்ட போன்னு போட்டு பொன்னழகி எங்களையும் பெற்றவளே அம்மா, பெற்றவளே அம்மா, புத்தாபுர நாயகியே கட்டழகி அம்மா, கட்டழகி அம்மா, பெற்றவளே எங்களுடைய பெற்றவளே அம்மா, பெற்றவளே அம்மா, புத்தாபுர நாயகியே கட்டழகி அம்மா, கட்டழகி அம்மா. இத்தனை நாள் எங்களாலே ஏலாதொன்றும் இல்லை, ஏலாதொன்றும் இல்லை. 7 கடல் தாண்டி உலகாண்டிருந்தோம்
அம்மா ஆண்டிருந்தோம் அம்மா ஏன் முத்தி வரும் அக்கினி தூள் முழுதும் கையில் எடுப்போம் ஒன்று லோக சுற்றி பின்னி விளையாடி விளையாடி வந்தோம் வெள்ளி கையில் ஆசமதில் சுத்தி விட்டு வந்தோம் மலை மீது அற்புதங்கள் கண்டோம் அந்த வெள்ளி மலை மீதில் ஒரு அரசனோட மகளை 2 மாதத்திலே பிஞ்சி ஈரல் உண்டோ அருள் அண்ணாவி மாமலையில் சென்று ஆய்வால மந்திரத்தை அத்தனையும் வைத்தோம் இத்தனை நாள் எங்களாலே ஏறாதொன்றும் இல்லை ஒரு துட்ட வீர கண்ணில் காணோம் அம்மா அகிலத்திரட்டுக்கு சம்பந்தம் இல்லாத கதை இது. இந்த கதை அருணூர்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் சொன்னாங்கன்னா, நாளைக்கு ஒருத்தன் கேட்பான், வைண்ட சாமி மனுஷன் இல்லையா, அவர் முத்துக்குடி சாமி இல்ல, அவர் செத்து போனார் இல்லையான்னு சொன்னா இந்த கதை ஏன் வரணும்? ஒரு மனுஷனுக்கு ஏன் 5 லேக சிவலோகத்தில் சுடரொளியில் பூத்தவங்க ஏன் பாவரம் வரணும்? இப்ப 5 பேரும் மாகாளிட்ட போய் எங்களால முடியாதது ஒன்று இல்லையே, நாங்க எப்படி எல்லாம் அந்த வெள்ளிமலை மீதுடைய அரசனுடைய மகளை 5 மாதத்திலே பிஞ்சு ஈரல் உண்டோம்னா யார 10 மாசத்துல பிஞ்சு ஈரல் உண்டோமே யார அந்த மாவிசைக்கு நிறைய மாத கற்பனையா ஊட்டு கூட கொடுத்து அதெல்லாம் அகிலத்தர் அருணூர் சொல்லுறதா இல்லையா? அப்ப அந்த இறைவனை தனக்கு காவலாக வைக்கணும்னா வந்த இறைவன் யார்? பரம்பொருள் அல்லவா? அப்பதான் மாகாளி சொல்லியா, மக்களே நானே வடவா முகத்துல சரியா இருக்கு, இந்த கலியுகத்துல ஒரே ஒருத்தனுக்கு தான் பவன். யாருக்கு? அதுதான் மூலப்பதியாம் சுவாமி தோப்பிலே அமர்ந்திருக்கிற அந்த வைகுண்ட பரம்பொருளுக்கு மட்டுமே. அவர் இப்பொழுது அம்பலப்பதியிலே அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார். மக்களே, நீங்கள் 5 பேரும் அங்கே செல்லுங்கள், வேறு யாராலும் முடியாது. அப்ப மாகாளியே சிறையில வச்சிருக்க அண்ணா நம்மளை விட்டா பிடிப்பா? மாயவன் அல்லவா? அந்த 5 பேரும் ஓடி சென்றார்கள். போகின்ற பொழுது பகவான் அக்கினியை வளர்த்து அக்கினிக்குள்ளே இறக்கி அவர்களை புனிதப்படுத்தி, அடே இத்தனை நாளும் வெட்டி கட்டி திண்ணையாளே, இனி எங்களுக்கு எந்த ஒரு சிறப்பும் நான் தருகிறேன், அதுல மாற்றமே இல்லை. கட்டுடனே உங்களுக்கு காரணங்கள் இன்னதென்று காரியமாய் சொல்லுகிறேன் கேளி, காரியமாய் சொல்லுகிறேன் கேளி. களி வந்து பிறந்தது அன்று முதல் மானவாயி வெள்ளை கண்டி, அது மாற வாய்ப்பு இல்லை கண்டி. ஈசமோ இன்னொருக்கும் ஈசன் வீரத்தனக்கும் எக்க நடப்புன்ற இல்லை கண்டி, ஐயா ஏக்க நடப்பென்று இல்லை கண்டி. மானமுறை நீதி இல்லை வழக்கு சாயல் உடனே வம்பு செய்யும் பெய்களினும் கூட்டம், வம்பு செய்யும் பெய்களினும் கூட்டம். ஐயம் இறை கூலி தண்ட மத்திய அணி அயம் செய்த அண்டிகளை தட்டி வரை கொள்வார், அண்டிகளை திண்டி வரை கொள்வார். வாழும் எளியோர்கள் சொத்தை எல்லாம் வாரி மம்பர் சேர கொள்ளை கொள்வா, வாரி மம்பர் சேர கொள்கை கொள்வா. அமைவதியாக பேசும் வெளியோரை எங்க என்று தேடி அடிப்பாரே, இங்க என்று தேடி அடிப்பாரே. குடிச்சு கொஞ்சம் நாமத்தை வைங்க.
கலியுகத்தை பத்தி மாகாளி சொன்னா இந்த உலகத்துல வட்டி அநியாயம் வாங்குவான், கலப்படம் செய்வான், சின்ன பிள்ளைகள் சிற்றின்பம் செய்யும் அப்படின்னு வைகுண்ட சாமி இந்த கலியுகத்தில் நடக்கிற காலத்துல ஒரே ஒருத்தருக்கு தான் பவுசு. அந்த ஐயா கிட்ட போங்க, அவர் உங்களை வலது பக்கம் வாழ வைப்பாருன்னு சொல்லி ஐயா வலது பக்கத்துல உட்கார வைத்தார். அன்றிலிருந்து அவர்கள் நீங்க ஐயா கிட்ட ஒண்ணு கேட்டாலும் அவர் தான் ஏவல் செய்ய பிள்ளைகளை அனுப்பி விடுவார். நீங்க கேட்டதெல்லாம் கொண்டு வரது யாருதான்? அந்த சிவாய்மார்கள். அவர்களால் தான் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சிவாய்மார்கள் மக்களுக்கு வேலை செய்ய சொல்லி ஐயா வலது பக்கத்துக்குள்ளே வைத்தார். அப்போ வெட்டிக்கிட்டு தின்னவன் வயர் பொறுத்தவனாச்சே, அவனுக்கு எப்படி செய்யணும்? எனக்கு ஒரு பழம்னா உனக்கு 21 தார், எனக்கு ஒரு பானைன்னா உனக்கு 21 பானை. ஆமா, பால் வைக்கிறது. ஆமா, எனக்கு ஒரு விடலைன்னா உனக்கு 21 விடலை உண்டா இல்லையா? ஆமா, அவ்வளவு சிறப்பும் ஐயா கொடுத்து இன்னைக்கு நம்ம வைகுண்டான்னு சொன்னோம்னா நம்ம முன்னால வந்து நிற்கிறது யார் தான் முதல்ல வந்து இருக்கிறா? அந்த 5 பேர் தான். எப்படி வாரானா தெரியுமா?